وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. نزل به الروح الأمين وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن الله فضلني على الأنبياء وفضل أمتي على الأمم أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான ஜமாத்தினர்களே, இந்த பள்ளியின் நிர்வாகிகளே, உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாமல் அல்லாஹின் மேலான அருளும் அவனின் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்தமுல் அம்பியா அஷ்ரஃபுல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு சொல்லப்படக்கூடியவைகளை எங்கெல்லாம் இருந்து செய்மெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தைகள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை இன்றெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் நாம் நேசிக்கக்கூடியவர்களையும் நம்மை நேசிக்கக்கூடியவர்களையும் இல்லாமல் ரப்புல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹின்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்தருள்வானாக. உலகில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எங்கெல்லாம் யாரெல்லாம் நோயாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் பரிபூர்ண ஷிஃபாவை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. காருண்ய வல்லல் உலகத்தின் ஜோதி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகில் அவர்களின் சியாரத்தையும் ஆகிரத்தில் அவர்களின் ஷஃபாஅத்தையும் சுவனம் நுழைகின்ற பொழுது அவர்களோடு நம் குடும்பத்தோடு நுழையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, உலகமெங்கும் போற்றப்படக்கூடிய புகழப்படக்கூடிய ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை எந்த விதத்திலெல்லாம் எப்படியெல்லாம் புகழ முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் உலகமெங்கும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், போற்றப்படுகிறார்கள். ஏன் கியாமத்து நாள் வரைக்கும் போற்றப்படுவார்கள்.
இந்த விதத்தில்தான் அவர்களை போற்ற முடியும், புகழ முடியும் என்பதல்ல. கவிநடையின் மூலமாக, எழுத்து வடிவின் மூலமாக, பயானின் மூலமாக, வேற என்னென்ன விதத்திலெல்லாம் மாணவி அவர்களை புகழ முடியுமோ அவர்களை அந்த விதத்திலெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் புகழ்வார்கள், புகழ்ந்தார்கள் ஒப்பற்ற சஹாபாக்கள். நாம் தான் அவர்களை புகழின் மூலமாக அவருடைய புகழ் மேலோங்க செய்ய வேண்டும் என்பது அல்ல. நபிகளாரை நாம் புகழ்ந்துதான் அவர்களுடைய புகழ் மேலோங்க செய்ய வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹுவால் அவர்கள் புகழப்பட்டவர்கள் பூமா நபி அவர்கள். தெரிந்த விஷயமாக இருக்கலாம். மூத்த உலமாக்கள் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, 45 லட்சம் பள்ளிகளில் ஒரு நாளைக்கு 2 முறை பாங்கில் மூலமாக அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் சொல்லப்படுகிறது. பாங்கின் வழியாக ஒப்பற்ற நாயகத்தின் பெயரை எப்பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் அண்ணல் பெருமானுடைய பேர் அங்கே சொல்லப்படும். பாங்கில் முதல் ஒரு மனிதன் தொழுகை முடிகின்ற வரை. ஒருத்தர் சொல்றார், என்ன அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அத்தஹியாத்துல ஓதிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல மாட்டேன்னு சொன்னா தொழுகையே கூடாது. அப்ப எங்கெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படும். களிமா முதல், ஈமான் கொள்வதில் முதல், வணக்கம், வழிபாடு, எல்லா விதத்திலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய பேரோடு அண்ணல் பெருமானுடைய பேரை இணைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் அண்ணல் பெருமானுடைய பெயரை சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லாஹ் இதை விட வேற அந்தஸ்து எப்படி கூட்ட முடியும்? எல்லா விதத்திலும் அல்லாஹ் அந்தஸ்து கூட்டியிருக்கிறான் அண்ணல் பெருமானிற்கு. எந்த விதத்தில் கூட்டவில்லை. சையதுனா ஸஅத் பின் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. இதை விட வேற என்ன அந்தஸ்து வேணுங்கிறது நாம உணரணும். ஸஅத் பின் முஅல்லா ரலி தொழுதுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, யா அபா ஸஅத் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப தொழுதுட்டு இருக்கும் பொழுது தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ் இன்னி குந்து உஸல்லி, தாங்க கூப்பிடும்போது நான் தொழுதுட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. தாங்க கூப்பிடும்போது நான் தொழுதுட்டு இருந்தேன். இப்போ வணக்கம் யாருக்கு? அல்லாஹ்விற்கு. கூப்பிடுறது யாரு? ரசூலுல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? அப்படி அம்மா தொழுதுட்டு இருந்தீங்களா அப்படித்தானே கேட்டிருக்கணும். வணக்கம் என்பது அல்லாஹ்விற்கு மாத்திரம் சொந்தம், சந்தேகமே இல்லை. அவனை மாத்திரம் வணங்க தகுதியானவன், அவன் மட்டும்தான் வணங்குவ தகுதியானவன், வேற யாரும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் எந்த நேரத்திலெல்லாம் அழைக்கிறார்களோ அதுக்கு பதில் சொல்றது அல்லாஹ்விற்கு கொடுத்த அந்தஸ்து, அண்ணல் பெருமானுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஸஅத் பின் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி குந்து உஸல்லி, நான் தொழுதுட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி திருப்பி என்ன கேட்டாங்க தெரியுமா? அலம் யகுலில்லாஹு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும். எல்லா பாக்கியங்களையும் கொடுத்த அண்ணல் பெருமான், கொடுக்கப்பட்ட அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்கிறாங்க. அல்லாஹு ரசூல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றது நீங்க கேட்கலையாமா? அலம் யகுலில்லாஹு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும். அல்லாஹும் அவனுடைய ரசூலும் கூப்பிட்டா உடனே பதில் சொல்லுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்களாம். நீங்க தொழுதுட்டு இருந்தா என்ன, என்ன செய்துட்டு இருந்தால் என்ன? சட்ட நிபுணர்கள் எழுதுவார்கள், ஒரு மனிதர் ஃபர்து தொழுதுட்டு இருக்கிறாரு, நஃபில் தொழுதுட்டு இருக்கிறாரு, சுன்னத் தொழுதுட்டு இருக்கிறாரு, எல்லா மதுகளையும் எழுதுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி தொழுது கொண்டு இருந்தாலும் சரி, ஃபர்லாக இருந்தாலும் சரி, தொழுதுட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு அப்படியே போகணும். இது யாருக்கு வழிபடுறது? ரசூல் தான் வழிபடுறதுங்க. யாருக்கு வழிபடுறதுங்க? அல்லாஹுக்கு வழிபடுறதுங்க. உமையுத்துஇர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டான். என் ரசூலுக்கு வழிபட்டா திட்டமா எனக்கு வழிபட்ட மாதிரி உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். என் ரசூலுக்கு வழிபட்டுட்டா எனக்கு வழிபட்ட மாதிரி. ஃபர்லான வணக்கத்தில் எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ, நிலையிலா, ருக்குஇலா, சுஜூதிலா, இஅ்திதாலியா, தஷஹுதிலியா, என்ன நிலையில இருக்கிறோமோ அதை அப்படி விட்டுட்டு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா போயிடணும். இதை விட வேற என்ன அந்தஸ்து வேணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அந்தஸ்து கொடுத்திருக்கிறது, இந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம சொல்லி தெரியல, அல்லாஹ்வே கொடுத்துட்டாங்க. எல்லா பாக்கியங்களும் பரக்கத்தும் இல்மும் ஞானமும் ஆற்றலும் எல்லாம் கொடுக்கப்பட்டவர்கள் அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு இங்க வந்தவன ஒரு பூரிப்பு என்ன தெரியுமா? சில இடங்கள்ல நாம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொல்லும்போது யோசிப்பாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் துஆலிருந்து பார்த்துட்டு இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாலே ஸலவாத் சொல்லப்படுகிறது. ரொம்ப ஆனந்தமா இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில நாகூர் ஷரீஃபில் நம்ம ஜாமியா மஸ்ஜித் பள்ளியிலையும் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ரஃபுல் முர்சலின் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஜும்ஆவிலே மாத்திரமல்ல துஆவிலே எத்தனை முறை நாங்கள் நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்னு சொன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அசத்து கூட கொஞ்ச நாள் அங்கே இருந்தாங்க. அப்துல் ரஹ்மான் மஹதரி சங்கமிக்கவர்களை எதற்கு சொல்கிறேன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. எல்லா ஞானமும் கொடுத்தான், எதிலையும் குறை வைக்கலைங்க. ரசூலுல்லாஹ்க்கு எதிலையும் குறை வைக்கல. எதுல குறை வச்சான்? உதாரணத்துக்கு ஒரு சான்று சொல்லிட்டு நான் இன்ஷா அல்லாஹ் தலைப்புக்கு வருவேன். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலையங்கம். வானவர் கோமான் வல்லல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். படைப்பால் முந்தி யாரு? மலக்கா மனிதர்களா? மலக்கா மாநபியா? மலக்குமார்களில் முந்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு முந்தி யாரு? ரசூலுல்லாஹ். சங்கமிக்கவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தான்னு சொன்னா, எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்தான், எதிலையும் குறை வைக்கல. மௌலிது ஷரீஃபில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சின்ன ஒரு வரியில ஆலிமு சிர்ரும் வ அஹ்ஃபா, அதாவது விமர்சனங்களுக்கு உண்டான பைத்துகள் நிறைய இருக்குது. அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க இல்லையா, சில விமர்சனங்கள் சில பைத்துகளில் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா, சில சகோதரர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த கஃபாருல் ஹதாயா, அஸ்ஸலாமு அலைக்கும் முபிரு சகாமி, யா ஜாலில் குரூபி, இந்த மாதிரி சில பைத்துகளை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. அதுலேயும் கஃபீரு அன்னி துனூபி, கஃபீரு அன்னி துனூபி, இந்த மாதிரி பைத்துகள் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுல ஒரு பைத்து என்ன, ஆலிமு சிர்ரும் வாஹிஃபா, ரகசியத்திலும் பரகசியத்தையும் அறியக்கூடியவர்கள் அண்ணல் பெருமான். எப்படிங்க அறிவாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம் பரகசியம் எப்படி அறிவாங்க? மிஷ்காத்துல ஒரு செய்தி எழுதுறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் தங்களுடைய தாயார்கிட்ட சொன்னாங்க, அம்மா நான் மக்ரிபு தொழுதுட்டு உங்களுக்கு எனக்கும் ரசூலுல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிட்டு நான் துஆ செய்ய சொல்லிட்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லி மாலை நேரம் மக்ரிபுடைய நேரத்தில் அந்த அவங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை விட்டு புறப்பட்டு நேர ஜமாத்துக்கு வர்றாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. அப்படி மஸ்ஜிதுக்கு நபவிக்கு வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடக்குது. இவங்க உள்ள வர்றாங்க, தொழுகையில கலந்து கொள்றாங்க. இவங்க உம்மாட்ட என்ன சொல்லிட்டு வந்தாங்க? உங்களுக்கும் எனக்கும் ரசூலுல்லாஹ் துஆ செய்து சொல்லிட்டு வர்றோம்மா, பாவம் மன்னிக்கப்படுறதுக்காண்டி துஆ செய்ய சொல்லிட்டு வர்றோம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. தொழுகை நடக்குது, தொழுகை ஜமாத்தில் சேர்றாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை முடியுது. முடிஞ்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத் தொழுகை எந்திக்கிறாங்க. அன்னைக்கு பார்க்க சுப்ஹானல்லாஹ் இஷா வரைக்கும் ரசூல் தான் சுன்னத் தொழுதுட்டே இருக்கிறாங்க, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. இவங்களும் பேசணும்னு நினைக்கிறாங்க, முடியல. கொஞ்சம் கேப் கிடைச்சா தானே பேச முடியும், பேசணும்னு நினைக்கிறாங்க, முடியல. இஷா ஜமாத்து ஆரம்பிச்சு, அன்னைக்கு இஷாவும் பாங்க சொல்லி இஷா ஜமாத்து நடக்குது. இஷா ஜமாத்து முடியுது. ரசூல் தான் பட்டுன்னு எந்திரிச்சு வீட்டுக்கு போறாங்க. பட்டுன்னு எந்திரிச்சு தொழுதுட்டு வீட்டுக்கு போறாங்க. அது வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல முடியல, பேச முடியல, உம்மட்ட வேற வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பின்னாடியே போறாங்க. சையதுனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பின்னாடியே போறாங்க. டக்குன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹாதா ஹுதைஃபா கஃபரல்லாஹு லக வலி உம்மிக அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி பார்க்கலங்க. ஒரு ஆள் சப்தத்தை வச்சு கேட்கலாம், பின்னாடி யாரோ வர்றா அப்படிங்கிறது தெரியலாம். செருப்பு சப்தத்தை வச்சு நம்ம உணரலாம், யாரோ பின்னாடி வர்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சாலும் கூட யாருப்பா அப்படின்னு திரும்பி பார்க்கலாம், ஏன் நீயா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, ஹுதைஃபா பின்னாடி போயிட்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொன்னாங்க, மன் ஹாதா, யாருப்பா இவரு? ஹுதைஃபா. ஹுதைஃபாவா?
கஃபரல்லாஹு லக வலி உம்மிக. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? உன் பாவத்தையும் அல்லாஹ் உம்மா பாவத்தையும் மன்னிக்கட்டுன்னு சொன்னாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு தேய்ச்சிட்டாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு வந்தாங்க? என்ன நினைச்சிட்டு வந்தாங்க? உம்மாட்ட சொல்லிட்டு வந்தாங்க, அம்மா எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாஹ் துஆ செய்ய சொல்லிட்டு வரமா, பாவ மன்னிப்பு கேட்டு வர சொல்றமா, கேட்டுட்டு நான் வர்றேன்னு சொன்னாங்க. சையதுனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்னங்கிறது செய்தி கேட்கல, உங்க உம்மாட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னு கேட்கல. எங்க நடக்குது? வீட்டில் நடந்துச்சு. ஒரு தாயும் மகனும் பேசப்பட்ட செய்தி. இதுக்கு மேலே நிறைய செய்தி இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த பைத்து படிக்கும் அப்படி ஞாபகம் வந்துச்சு. அண்ணலம் பெருமானுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம். சொன்னாங்க, வஃபரல்லாஹு லக வலி உம்மிக யா ஹுதைஃபா, அல்லாஹ் உம் பாவத்தையும் உம்மா பாவத்தையும் மன்னிக்கட்டுமான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு செய்தி வருது. எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லா ஞானமும் கொடுக்கப்பட்டவர்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, எல்லா ஆற்றலும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ், சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இந்த ரெண்டு பேருக்கும் உண்டான தொடர்பு என்ன? வள்ளல் நபியும் மாணவர் கோமான் ஜிப்ரீலுடைய தொடர்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே சொல்கிறார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னை படைச்சு 10,000 வருஷம் என்னை போட்டான். 10,000 வருஷம் அப்படி போட்டுட்டான். போட்டுட்டு 10,000 வருஷம் கழிச்சு யா ஜிப்ரீல் அப்படின்னு கூப்பிட்டான் என்னைய. அப்போ சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அப்பதான் என் பேர் ஜிப்ரீல் என்பதை நான் விளங்கினேன். எந்திரிச்சேன். அப்போ அல்லாஹ் சொன்னா, என்னை தூய்மைப்படுத்துங்கள், யா குத்தூஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். 10,000 வருஷம் குத்தூஸ் என்ற வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டேன். யா குத்தூஸ் யா குத்தூஸ் யா குத்தூஸ் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். 10,000 வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்ன, என்னை தலைமைத்துவத்தை படுத்துங்கள், யா மஜீத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க அல்லாஹ் சொன்னான். 10,000 வருஷம் யா மஜீத்ங்கிற வார்த்தையை சொன்னேன். அதுக்கு பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யா ஜிப்ரீல் என்னை புகழுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். தூய்மைப்படுத்துங்கள், தலைமைத்துவப்படுத்துங்கள், என்னை புகழுங்கள், யா ஹமீத் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 10,000 வருஷம் இப்படியே சொல்லி கொண்டிருந்த சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதை ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய மகிமையை நான் எப்பொழுது வழங்கினேன் என்ற செய்தியை சொல்லுவதாக சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் என்னை படைச்சு இதை மாதிரி செய்தி இதை மாதிரி சொல்ல வச்சு கடைசி கட்டத்தில் அவனுடைய அரிசை எனக்கு திறந்து காட்டினான். மக்தூபன் சத்ரன், அதுல சில வரிகள் எழுதப்பட்டிருந்துச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது கேட்டது கொண்டதெல்லாம் தெரியும். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் அந்த வரிகளை பார்த்தேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. நான் ரப்பிட்ட கேட்டேன், மன் முஹம்மது யா ரப்பி, இறைவா அந்த முஹம்மது யார்? உன்னுடைய பெயரோடு இணைக்கப்பட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த முஹம்மது யார் என்று நான் கேட்டேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னா, அந்த முஹம்மது இல்லைன்னா உங்களையே படிச்சுக்க மாட்டேன்னு சொன்னான். லௌலா முஹம்மதின் மா ஹலக்துக். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறத மாதிரிலாம் நம்ம பேசுவோம். அல் அன்வாருல் முஹம்மதிய்யா அப்படிங்கிற கிதாபில் நிரம்ப செய்திகள் எழுதுவாங்க. அல்லாமா அப்துர் ரஹ்மான் இப்னு சுஃபூர் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் நுஸ்ஹால எழுதுவாங்க இந்த செய்தியை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மன் முஹம்மது யா ரப்பி, ரப்பே ரஹ்மான் இந்த முஹம்மது யார்? அல்லாஹ் சொன்னா, லௌலா முஹம்மதின் மா ஹலக்துக். முஹம்மது இல்லைன்னா உங்களையே படைச்சிருக்க மாட்டேன், ஏன் உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேன். சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? ஸல்லி அலா முஹம்மதின். அந்த முஹம்மது மீது எப்படி என்னைக்கு 10,000 வருஷம் அதாவது தம்ஜீது படுத்தினீங்களோ, புகழ்ந்தீங்களோ, குதுஸ் படுத்தீங்களோ, அதுபோல ஸல்லி அலா முஹம்மதின், அந்த முஹம்மது மீது 10,000 வருஷம் ஸலவாத் சொல்லுங்கன்னு சொன்னான். தன்னை எப்படி தூய்மைப்படுத்துவதற்கும் தலைமைத்துவம் படுத்துவதற்கும் புகழ்வதற்கும் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னானோ, அதுபோல் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலா 10,000 வருஷம் என்னை ஸலவாத்து சொல்ல வச்சான் என்று சையதுனா வானவர் குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள். ஏராளமான செய்தி. சங்கேமிக்கவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு. இந்த ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் பல இடத்துல சொல்வான். ரூஹுல் அமீன், ரூஹுல் குதுஸ் அப்படிங்கிறது அல்லாஹ் பேர் சொல்வான். யார் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்?
24,000க்கு மேற் சொச்சம் தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. மற்ற நபிமார்கிட்டலாம் கொஞ்சம் தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும்தான் அடிக்கடி வருவாங்க. எப்போ நினைச்சான்னு வருவாங்க, எல்லா சந்தர்ப்பத்திலும் வருவாங்க. குர்ஆன்ல காஃப் ஹா யா ஐன் சாத் இருக்கு இல்லையா, சூரத் மரியமுடைய தொடக்கம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயத்தை கொண்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி யா முஹம்மத் காஃப் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அலிம் து, என்னங்கிறது எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஹா அலிம் து, யா அலிம் து, காஃப் ஹா யா ஐன் அலிம் து, சாது அலிம் து. இவர்கள் தேய்ச்சிட்டாங்க. எங்க ஆயத்து எழுத்தை இப்படி கொண்டு வர்றேன். முகத்தியாத்தான எழுத்தது, துண்டிக்கப்பட்ட ஒவ்வொரு எழுத்து. காஃப் இது தல்சமாத்திலையும் சொல்லுவாங்க. சில விஷயங்களுக்கு இது ஆன்மீகவாதிகள் இது சொல்லக்கூடிய வார்த்தை. சில ஞானிகள் எல்லாம், சூஃபிகள் எல்லாம், வழிமார்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகளையே வாழ்க்கையாக்கி கொண்டவர்கள். காஃப் ஹா யா ஐன் சாதுங்கிறத, இந்த காஃப் ஹா யா ஐன் சாத் இந்த வார்த்தையை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுகின்ற பொழுது சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அலிம் து அரஃப்து, அப்ப எனக்கு தெரியும், இதனுடைய தாத்பரியம் என்னங்கிறது எனக்கு தெரியும் என்பதை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு தேய்ச்சிட்டாங்க. கொண்டு வர்றதே நான், தெரியும் சொல்றீங்க, தேய்ச்சிட்டாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அளவுக்கு ஞானத்தை எல்லாம் அள்ளி கொடுத்தான். ஒரே வரியில் அல்லாஹ் சொல்லுவான், அல்லமக மா லம் தகுன் தஅலம், அறியாதவற்றையெல்லாம் உங்களுக்கு நாம் அறிவித்து கொடுத்தோம். என்னென்ன நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அத்தனை நபிமார்களுடைய இல்மையும் ஞானத்தையும் ஆற்றலையும் நாம் உமக்கு கொடுத்தோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வாங்க, அன அக்ரமுல் அவ்வலீன வல் ஆகிரீன் வலா ஃபஹர். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வாங்க, மிஷ்காத்தில் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. நீண்ட ஹதீஸுடைய கடைசி வார்த்தை அன அக்ரமுல் அவ்வலீன வல் ஆகிரீன் வலா ஃபஹர். முந்தி சென்ற பிந்தி வரக்கூடிய அத்தனை பேர்களை விட நான் சிறந்தவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதர் சிறந்தவர் என்று சொன்னால் எல்லா துறையிலும் இருக்கணும், அப்படித்தானே? நான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னா எல்லா துறையிலும் இருக்கணும்ங்க. ஆற்றலிலா, அறிவிலா, ஞானத்திலா, செல்வத்திலா, புகழிலா, என்னென்ன துறைகள் இருக்குதோ, என்னென்ன சார்ந்தவர்கள் இருக்குதோ அத்தனை துறையிலும் ரசூலுல்லாஹ் இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தா தான் சொல்ல முடியும். உலகத்தில் நான் என்று சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லைங்க, ரசூலுல்லாஹ்க்கு மாத்திரம் சொல்வதற்கு தகுதி இருக்குது. எண்ணற்ற இடங்கள்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எண்ணற்ற இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு தெரிஞ்ச செய்தியா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு கட்டத்தில் பயான் செய்கின்ற பொழுது ஒரு சபையில் எந்திரிச்சு ஒருத்தர் கேட்டாரையா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களை விட ஞானத்தால், அறிவால், இல்மால் உயர்ந்தவங்க யாரா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இல்லைன்னு தான் சொன்னாங்க. இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தையினால அல்லாஹ் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை போக வச்சான் இல்லையா? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போக வச்சுட்டான். என்னை விட இந்த பனு இஸ்ராயீல் இந்த சமூகத்தில் யாரும் இல்லை என்று சொன்ன காரணத்தால அல்லாஹ் எனக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை என்ன சொன்னா, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போங்கன்னு சொன்னான். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. எல்லா கட்டத்திலும் ஆனா ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முந்தி சென்ற பிந்தி வரக்கூடிய அத்தனை இல்மையும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா ஊதீது பி மஃபாத்திஹி ஹஸாயினில் அர்த், பூமியினுடைய பொக்கிஷத்தினுடைய திறவுகள் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். வல்லாஹு முஅதி வ அனல் காஸிம், அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன், பங்கு வைக்கக்கூடியவன் நான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். பங்கு வைக்கக்கூடியவன் நான் என்று சொன்னால் எதை பங்கு வைக்கணும்? பொருளை வேணா பங்கு வைக்கலாம், வேற என்னென்ன துறையிலெல்லாம் பங்கு வைக்கக்கூடிய தகுதி உண்டோ அத்தனையும். அப்ப இல்மு எங்கிருந்து வருது? ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இல்மு எங்கிருந்து வரணும்? ரசூலுல்லாஹ் இருந்தா. வல்லாஹுல் முஅதி, புகாரில் வரக்கூடிய செய்தி, வல்லாஹுல் முஅதி வ அனல் காஸிம், ஒரு மனிதருக்கு நான் தான் பங்கு வைப்பேன் சொல்வதற்கு தகுதி இல்லைங்க, ரசூலுல்லாஹ்க்கு தகுதி உண்டு. சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் நேசர், நான் அல்லாஹ்விற்கு பிரியமானவர் என்று சொல்வதற்கு தகுதி ரசூலுல்லாஹ்க்கு. வான ஹபீபுல்லாஹ். ஒட்டுமொத்த சமூகத்திற்குரிய படிப்பினையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைச் சொல்வார்கள். யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு தகுதியை, யாருக்கும் சொல்ல முடியாத, யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதற்கு அல்லாஹ் அந்தஸ்து உயர்த்தி இருக்கிறான். அந்த அளவுக்கு பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காஃப் ஹா யா ஐன் ஸாத்ங்கிற வார்த்தையை சொல்லும்போது சொன்னாங்க, அலிம்து அலிம்து அலிம்து, எனக்கு தெரியும் 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 என்று சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே ஆடிட்டாங்க. எல்லா விதத்திலும் அல்லாஹ் உயர்ந்தவர்களாக ஆக்கினான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாமா அப்துர் ரஹ்மான் இப்னு சஃபூர் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் நுஸ்கால ஒரு செய்தி எழுதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய விரலிட்டு எண்ணக்கூடிய அந்த சஹாபாக்களோடு காபாவின் அருகாமையில் இருக்கிறாங்க. அப்படி காபாவின் அருகாமையில் இருக்கும் பொழுது ஒரு காஃபிரத்தான ஒரு பெண் அந்த வழியை தன்னுடைய கை குழந்தையை கொண்டுட்டு போகுது. கை குழந்தை, சின்ன குழந்தைய தன்னுடைய தோல் புஜத்தில் கொண்டு அந்த அம்மா வருது. இந்த கூட்டத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே தன் தாயினுடைய தோல் புஜத்தில் இருந்த அந்த குழந்தையை தன் தலையை உயர்த்தி ரசூலுல்லாஹு பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ் வயா அக்ரமல் ஹல்கி அலல்லாஹ், ரெண்டு வார்த்தை சொல்லுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ் வயா அக்ரமல் ஹல்கி அலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், படைப்பினங்களில் சிறந்தவரை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சுற்றி இருந்த சஹாபிகள் ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அங்கங்கே காஃபிர்கள்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு காஃபிரத்தான பெண்ணுடைய பிள்ளை இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது ரசூலுல்லாஹ் யாருன்னு காட்டி கொடுத்தாலோ, ரசூலுல்லாஹ் யாருன்னு சொல்லி கொடுத்தாலோ அப்போ சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பச்சிலம் குழந்தை, 2 மாதம் கூட நிரம்பியதாத ஒரு குழந்தை, இப்படி தன் மார்போடு அழைத்திருக்கிற அந்த குழந்தை இப்படி சொன்ன ஒன்று அந்த தாய் குழந்தையை பார்க்குது. சுற்றி இருந்த சஹாபிகளும் குழந்தையை பார்க்குறாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்த ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நேரம் அந்த குழந்தைகிட்ட வந்தாங்களாம். குழந்தைகிட்ட வந்து கேட்குறாங்க, அதாவது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படியெல்லாம் இந்த வள்ளல் நபியை எப்படியெல்லாம் உறுதிப்படுத்தணும், எப்படி உறுதிப்படுத்தணும், யாரை கொண்டு உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காண்டி இந்த செய்தியை சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் நேரம் அந்த குழந்தைகிட்ட வந்தாங்க. மன் அஹ்பருக்கு யா குலாம், சின்னவரே, சின்ன பிள்ளை, எப்பா உனக்கு யாருப்பா நான் ரசூல் என்றும் படைப்பில் சிறந்தவன் என்று உனக்கு சொன்னது யாருப்பான்னு கேட்டாங்களா ரசூலுல்லாஹ். மன் அஹ்பருக்கு யா குலாம், சிறியவரே நான் ரசூல் என்பதும் படைப்பில் சிறந்தவன் என்பதும் உனக்கு சொன்னது யாருமான்னு கேட்டாங்க. அந்த பச்சிலம் குழந்தை மீண்டும் வாய் திறந்து சொன்னது, அல்லமனி ரப்பி, என் ரப்பி எனக்கு அறிவித்தான் என்று சொல்லுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ரப்பு எனக்கு அறிவிச்சான்னு அந்த குழந்தை சொல்லுது. என் ரப்பு எனக்கு அறிவிச்சான்னு சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியம் தாங்க முடியல சஹாபாக்களுக்கும் அந்த தாய்க்கும். இந்த நேரத்தில் ஃபநஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அதாவது சில கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள் என்று சொன்னால் சில கட்டத்தில் சில சஹாபிகளுக்கு மாத்திரம் தெரியும், எல்லோருக்கும் தெரியாது. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் வரலாறு இருக்கு, சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாமா இமாம் சீத் ரஹ்மஹுல்லாஹ் ஹஸாயிஸுல் குப்ரால நிறைய செய்தியை சொல்லுவாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கி ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரசூலே அந்த குழந்தை சொல்வது உண்மை என்று சொல்லுச்சு. இப்போ அந்த குழந்தை என்ன சொல்லுச்சு? அல்லாஹ் எனக்கு அறிவிச்சான், நீங்க ரசூல் என்பதும் படைப்பில் சிறந்தவர் என்பதும் அல்லாஹ் எனக்கு இல்மை போட்டான் என்று அந்த குழந்தை சொல்லுச்சு. உண்மைப்படுத்தணும், யாரு உண்மைப்படுத்தணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ் ரசூலே அந்த குழந்தை சொல்வது உண்மை என்று சொல்லுச்சு. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மானசீகமான முறையில் நடக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அந்த குழந்தைய பற்றி சொல்கிறாங்க. ஆனால் கிட்ட இருந்த சஹாபி யாருக்கும் தெரியாது, கிட்ட இருந்த சஹாபிகளுக்கு யாரும் தெரியாது. இந்த குழந்தை பேசுவதையும் இந்த குழந்தையிட்ட கோமா நபியினுடைய உரையாடலும் நிகழ்ந்த பொழுது அந்த அம்மா சொன்னாங்களா, சுப்ஹானல்லாஹ், وقل جاء الحق وزهق الباطل أشهد أن لا إله إلا الله وأشهد أنك رسول الله. அந்த தாய் சொன்னாங்க, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. இப்ப சொல்றேன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று அந்த காஃபிரத்தான ஒரு பெண் தன் குழந்தையினுடைய அற்புதத்தை கண்டு அண்ணல் பெருமானை பற்றி அறிமுகம் செய்த அந்த குழந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்ட ஒரு தாய் அந்த நொடியில ஈமான் கொண்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டும்.
எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சில கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படியெல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி சில விஷயங்களை உறுதிப்படுத்தினார்கள் என்பது சொல்வார்கள். ஒரு கட்டம் ஆரம்ப காலகட்டம். இந்த ஆரம்ப காலகட்டத்தில் குஃபார்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு ரசூலுல்லாஹை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், ரசூலுல்லாஹுவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். இன்னைக்கு அப்படித்தானே மௌலிது எப்படியாவது ஒழிச்சு கட்டணுங்கிற திட்டம் போட்டு இருக்காங்க இல்லையா? அது பேசலாமா? எப்படி ஒழிச்சு கட்டணும், அதுவும் பள்ளியிலேருந்து தூக்கணும், பள்ளியில் எப்படி ஓதுறது, உண்மையிலே பார்த்த சந்தோஷமா இருக்கு. அப்போ இப்படியெல்லாம் ஒழிச்சு கட்டுங்கிறது, அதாவது நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுது ஷைத்தான் ஓலமிட்டான். அந்த பிறத்துக்கு அன்னைக்கு நைட்டில் ஷைத்தான் ஒரு கூட்டம் போட்டான்னு அல்லாமா இஸ்மாயில் ஹக்கீம் பர்ஸி ரஹ்மத்துல்லாஹ் ரூஹுல் பயான்ல எழுதுவாங்க. நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலை நேரத்தில் பிறக்க போகிறார்கள் என்று சொன்னால் இப்லீஸ்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டானா, நாளைக்கு முஹம்மது பிறக்க போகிறார், ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தையின் மூலமாக சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவம் பிரகடனப்படுத்தப்படும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தோல்வியறப்படும் அப்படின்னு அவங்க கூட்டம் போட்டான் இப்லீஸ். அப்ப மற்ற இப்லீஸ்கள் கூட்டத்தில் அவங்க உள்ள சொன்னாங்களா, அப்படியானா நாம என்ன செய்வோம், அவர் பிறக்கின்ற நேரத்தில் அவர்கிட்ட போவோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, ஹதீஸ்ல வரும் இல்லையா, எல்லா குழந்தைகளுக்கும் ஷைத்தானுடைய தூண்டுதல் இல்லாமல் இல்லை பிறக்கின்ற பொழுது. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு இருக்குமா இருக்காதா? இருக்கணும்லங்க, இருக்கணுமா? சொல்லுங்களேங்க. தெரியல சத்தம் சொல்லல, அதெல்லாம் உங்களை கூப்பிட்டுருக்கு. எல்லா குழந்தைகளும் உண்டு. அதனால தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கின்ற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க, வஇன்னி உஈதுஹா பிக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் என் பிள்ளை பிறக்கும் போது ஷைத்தானுடைய தூண்டுதல் விட்டு பாதுகாத்துன்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க தம் பிள்ளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் வேந்தர், ஒப்பற்ற நாயகம், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். அன ஹாத்தமுல் அம்பியா வான ஹாத்தமுன் நபியின் அப்படின்னு ரசூல் தான் சொல்றாங்க. ரசூல் தான் இறுதி நபி, அப்படித்தானே? ரசூல் தானுங்க இறுதி நபி. அப்ப முதல் நபின்னு சொல்றோம், அவ்வளவு நபின்னு சொல்றோம் இல்லையா? எப்படி இறுதி நபி ஆனாங்க? ரசூல் தான். இது அழகான ஆன்மீகவாதிகள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப படைப்பு, அவ்வளவு படைப்பு, முதல் படைப்பு, அது நூறானியத்தாக இருந்துச்சு. அனுப்பப்பட்டது வேண்டுமானால் கடைசியா இருக்கலாம். அதனால தான் ரசூல் ஹாத்தமுன் நபின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு நபி கிடையாது. அல்லாம இஸ்மாயில் ஹக்கீம், அதாவது சுயீத் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஸாயிஸுல் குப்ராவுடைய செய்தியை சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் அவங்களுடைய தாயாருடைய மணிவயிற்றில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தந்தை இறந்தாங்கன்னு நம்ம செய்தி கேள்விப்படுறோம் இல்லையா? அப்படி வஃபாத்தாகும் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகும் போது மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், என்ன நபி, சிறந்த நபி எல்லாம் சொல்ற, ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடி வாப்போ என்ன செய்துட்ட, வஃபாத்தாக்கிட்டியே, வாப்போ வஃபாத்தாக்கிட்டியே அப்படின்னு மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம். இப்போ அல்லாஹ் என்ன பதில் சொல்லணும்? எங்க பிறக்கும் போது வாப்பு இருந்தா தானங்க சிறப்பு. ஒரு பிள்ளைக்கு யார் இருக்கு சிறப்பு? ஒரு தாய் பெற்றெடுக்கிறான்னு சொன்னா தந்தை இருக்கணும், அதுதானே பாக்கியம். இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா நபிமார்களும் சிறந்த நபின்னு சொல்ற, இந்த நபி இல்லாட்டா உலகம் இல்லைன்னு சொல்ற, அப்படிப்பட்ட நபி பிறக்கும் பொழுது வாப்ப இல்லாம ஆக்கினே ரப்பே, 6 மாசத்துலயே வாப்ப தூக்கிட்டியே அப்படின்னு மலக்குமார்கள் கேட்டாங்களாம். அப்ப அல்லாஹ் சொன்னா, குல்லஹு நாசிரா ஒ குல்லஹு ஹாஃபிலா. அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவங்களுக்கு நானே உதவியாளனா இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த முஹம்மதை நானே பாதுகாப்பாளனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரசர் பொறுப்பெடுக்கும் போது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு அரசர் பொறுப்பெடுக்கும் போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, குல்லஹு ஹாஃபிலா ஒ குல்லஹு நாசிரா, அவருக்கு நானே பாதுகாப்பவன், அவரை நானே உதவி செய்யக்கூடியவன், எல்லாம் நானாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால இன்னொரு கருத்துன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பின்னாடி நபி இல்லைங்கிறதுக்காண்டி அல்லாஹ் அப்படி ஆக்குறான்னு சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஆன்மீகவாதிகள் சொல்லும் பொழுது இமாம் சீத் ரஹ்மத்துல்லாஹி ஹஸாயிஸ் இப்படி எழுதுறாங்க, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்கள் கேட்ட கேள்விக்கு இப்படி பதில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்லீஸ்கள்லாம் கூட்டம் போட்டாங்க இல்லையா? இவன் கூட்டம் போட்டும் பொழுது நாளைக்கு முஹம்மது பிறக்கும் போது நாம கிட்ட நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கூட்டத்தில் உள்ளவங்க. இப்போ மறுநாள் காலையில் அதிகாலை நேரத்தில் ஒப்பற்ற நாயகம் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வையகத்தில் தோன்றுகின்ற பொழுது மணி வயிற்றிலிருந்து வெளியாகிறார்கள். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றெடுக்கிறார்கள். ஷிஃபா ரலியல்லாஹு அவர்கள் தான் வாங்குகிறார்கள். பிறக்குகின்ற பொழுது எல்லோரிடத்திலும் வருவது போன்று ஷைத்தான் வந்தான், அங்கே வந்தான், இப்லீஸ் அங்கே வந்தான்.
ஹதீஸ்ல வரும். இமாம் சீத் ரஹ்மத்துல்லாஹி ஹஸாஸி எழுதுறாங்க, ஃபர்ரக்கல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால தான் சொல்லுவாங்க சுப்ஹானல்லாஹ், எல்லா ஆலமி அருவா மலக்கூத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட அண்ணல் பெருமானை பிறக்குகின்ற பொழுது, வளர்கின்ற பொழுது, வாழ்க்கையில் முழுக்க, ஏன் வள்ளல் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விண்ணகத்தினுடைய பயணத்தின் போது, எல்லா கட்டத்திலும் மரணித்திருக்கும் போது, கியாமத்து நாளையில சொர்க்கம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட இருப்பாங்க. இப்ப பிறக்கின்ற பொழுது ஜிப்ரீல் வந்தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிதி மிதிச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனை ஒரு பாதாளத்தை போய் விழுந்தானா. இப்லீஸுக்கு ஒரு மிதி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாரோட வந்த, யார்கிட்ட வந்த, உலகத்தின் ஜோதிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிதி மிதிச்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பிறக்கின்ற முதல் சுப்ஹானல்லாஹ் ஆலமி மலக்குத்து அறிவிக்கப்பட்டு செய்தி எல்லாம் கேட்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறக்கின்ற முதல் வளர்கின்ற வரை எல்லா கட்டத்திலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூடயே இருந்தார்கள் என்று சொல்வாங்க. இப்போ இதை மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள எல்லா கட்டத்திலும் சில கட்டத்தில் வர்றாங்க மாணவர் கோமான். இதை மாதிரி இப்லீஸ்கள் கூட்டம் போட்ட பொழுது, பிறக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவனை மிதிச்சாங்க, தூரம் நாட்டினாங்க. இதை மாதிரி ஒரு கட்டம் துர்ரத்து நாசிங்கிறது தான் ஒரு செய்தி எழுதுவாங்க. குஃபார்கள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டாங்க. அங்கே தானே சொன்னேன், குஃபார்கள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டாங்க. ரசூல் தான் எப்படியா ஒழிச்சு கட்டணும், அங்கே தான் சொன்னேன், நம்ம ஓழுதுகளை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ குஃபார்கள்லாம் போடும்போது என்ன செய்யறது, இப்லீஸ் மனித தொடர்ந்து அங்கே வந்தான். மனித தொடர்ந்து வந்து என்ன கூட்டம் போட்டிருக்கீங்க, முஹம்மதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் வேண்டாம். இப்லீஸ் சொன்ன அபூஜஹில்கிட்ட, அபூஜஹில் வந்து அவன் வணங்குவதற்காண்டி தனிப்பட்ட ஒரு சிலையை வச்சிருந்தான் தான் அறையில். அப்போ அவன் சொன்னான், நாளைக்கு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடுங்க, அந்த முஹம்மதை கூப்பிடு, உன் சிலையை முன்னாடி வச்சு எல்லாம் அலங்கரித்து எப்படியெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அந்த விதத்தில் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு மக்களை எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு அந்த சிலையிட்ட சுஜூத் செய்து முஹம்மதை பற்றி நீ கேளு. யார் சொல்லிக் கொடுக்குறா? இப்லீஸ். எந்த தோற்றத்தில்? மனித தோற்றத்தில். அவன் எல்லா தோற்றமும் எடுப்பான். இப்லீஸ் எல்லா தோற்றமும் எடுப்பான். இப்போ மனித தோற்றத்தில் கூட்டத்திற்கு உள்ளே நுழைந்து அபூஜஹில்கிட்ட சொன்னா, நீ இதை மாதிரி செய்ப்பா, உன் சிலை நீ வணங்குறீங்கள அந்த சிலையை கொண்டு வந்து நல்ல கழுகி சுத்தப்படுத்தி அதுக்கு சுஜூத் செய்து முஹம்மது அவர்களையும் ஸல்லல்லாஹு அவர்களையும் கூப்பிட்டு வந்து மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி காரியம் செய்ப்பா அப்படின்னு ஷைத்தான் சொல்லி கொடுத்தான். இது நல்ல யோசனையாக தான் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த சிலை பேசும், என்ன சொல்லுதுன்னு பாரு அப்படின்னு சொன்னா இப்லீஸ். அதே மாதிரி மறுநாள் கூட்டம் போடப்பட்டுச்சு, எல்லோரையும் கூப்பிட்டான் அபூஜஹில். கூப்பிட்டு சுப்ஹானல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையும் கூப்பிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களும் வந்தாங்க சபைக்கு. வந்து சிலைக்கு சுஜூத் செய்தான் அபூஜஹில். அபூஜஹில் சிலைக்கு சுஜூத் செய்தான். எப்படியெல்லாம் வணங்கணுமோ அப்படியெல்லாம் வணங்கிட்டு வழிபட்டுட்டு அந்த சிலையிட்ட சொன்னா, யா சனம், சனமே இத்தனை வருஷ காலம் உன்னை வணங்கிட்டு இருக்கிறேன், இப்ப சமீப காலமா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஹம்மது பின் அப்துல்லா வந்து அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன் என்று சொல்லிட்டு மாத்திரமல்ல, அவர் இறை தூதர் என்று சொல்கிறார், உன்னை திட்டுகிறார் என்றெல்லாம் இவன் அபூஜஹில் சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ் அந்த சிலை பேச ஆரம்பிச்சது. சிலை பேசிச்சு. முஹம்மது கொண்டு வந்த மார்க்கம் அசத்தியமான மார்க்கம், இங்க எந்த மார்க்கத்தில் இருக்கிற அதுதான் சத்தியமான மார்க்கம் என்று சிலை பேசிச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? என்னடா இது, எங்கடா வந்து இது அப்படித்தானே நினைக்கணும். சுப்ஹானல்லாஹ் நமக்கே எதிரா பேசுது இந்த சிலை. ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க, அந்த சிலை பேசிக்கிட்டே இருக்குது. பேசுது அந்த சிலை. பேசின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே செய்யலை. கூட்டம் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்ன அபூஜஹில், பார்த்தீங்களா சிலை பேசிச்சு, பார்த்தீங்களா முஹம்மது கொண்டு வந்த மார்க்கம் அசத்தியமான மார்க்கம், நாம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மார்க்கம் தான் சத்தியமான மார்க்கம், இந்த முஹம்மது சொல்வது பொய் என்பதை எல்லாம் பிரகடனப்படுத்தினான் அபூஜஹில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் கவலை இருக்குமில்ல, ஒரு சிலை பேசி. இப்போ ரசூல் தான் நினைச்சா செய்யலாம், ஆனால் ரசூலுல்லாஹ் ஒன்றுமே செய்யாமல் வீட்டுக்கு போன பிறகு கொஞ்ச நேரத்தில் அவங்களோட வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறக்கிறார்கள். ஃபைதன் ஷாபுன்
ஃபைதன் ஷாபுன், ஒரு வாலிபர் நிற்கிறார். ரசூலுல்லாஹ் கதவை திறந்தா ஒரு வாலிபர் நிற்கிறார். சுப்ஹானல்லாஹ், அவருடைய கையில் ஒரு வாள் இருக்குது. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னா, என்ன மன்னந்த, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், அன மினல் ஜின், நான் ஜின் வர்க்கத்தை சார்ந்தவன், நான் ஜின் வர்க்கத்தை சார்ந்தவன். அப்படியா, எங்கிருந்து வர்ற? அந்த ஜின்னு சொல்லுச்சு, நானுடைய 7வது பூமியினுடைய ஒரு கடைசி பூமியினுடைய ஒரு தீவில் இருந்து நான் வர்றேன். 7வது பூமியினுடைய ஒரு தீவில் இருந்து நான் வர்றேன். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வாள் வச்சிருக்கிற வாள்ல இருந்து ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த ஜின்னு சொல்லுச்சு, நான் வர்ற வழியில 4வது பூமியில, அதை சொல்லுச்சு, 4வது பூமியில ஒரு ஷைத்தானை இடையில கண்டேன். அவங்க ஜின்னு சொல்லுச்சு, ஒரு ஷைத்தானை கண்டேன், அவனை வெட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுச்சு. அவனை வெட்டிட்டு வர்றேன். உனக்கு இந்த செய்தியை சொன்னதும் இந்த வாளை கொடுத்ததும் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு தான் கேட்கிறாங்க. உனக்கு இந்த வாளை கொடுத்ததும் இந்த செய்தியை சொன்னதும் யார்? இந்த மாதிரி 7வது பூமியினுடைய ஒரு தீவில இருக்கிறேன் இருந்து வந்தேன்னு சொல்ற, 4வது பூமியில இப்படி ஒரு ஷைத்தானை கண்டு நான் கொலை செய்தேன்னு சொல்றிய, உனக்கு இந்த மாதிரி வாளை கொடுத்ததும் இந்த செய்தியை சொன்னதும் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அந்த ஜின்னு சொல்லுச்சான், என்கிட்ட கொடுத்தது யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க. என்கிட்ட கொடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹுத் ஹாதா ஸைஃப், இந்த வாளை புடி. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் முகமாக ஒரு ஷைத்தான் ஒரு சிலையில் இருந்து பேசிக்கொண்டு வந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு போயிருக்கிறாங்க. அதனால் அவனை கண்டு வெட்டிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எப்படியெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த உதவியின் மூலமாக வெற்றியாக்குறான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கொண்டு வந்தாங்க, கொடுத்தாங்க. நான் அந்த காரியம் செய்துட்டு வர்றேன்னு சொல்லி அந்த ஜின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஜிஇ வஅஸ்தஈனு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்ஜிஇ வஅஸ்தஈனு, நான் என் ரப்பை கொண்டு உதவி தேடிக்கிறேன், நீ போ, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மீண்டும் அந்த ஜின்னு சொல்லுச்சு, இல்லை முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் போக மாட்டேன். எந்த கூட்டம் கூட்டி எந்த சிலையின் மூலமாக பேச வச்சானோ அபூஜஹில், அதே மாதிரி போய் சொல்லுங்க, அதே சிலையை கொண்டு வாப்பா, அதே சிலையை பேசட்டும், நான் யார் என்று அந்த சிலையிட்ட நான் கேட்கிறேன் அப்படின்னு இந்த ஜின்னு சொல்லுச்சு. அதாவது முதல்ல பேசுறது யார் தெரியுமா? எந்த கூட்டத்தில் வந்து ஆலோசனை சொன்னாலும் அந்த ஷைத்தான் உள்ள இருந்து பேசினான். அந்த ஷைத்தானை தான் கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் தெளிவுபடுத்தணும் இல்லையா? அதனால அதே கூட்டத்தை நீங்க கூட்ட சொல்லுங்க அபூஜஹில்கிட்ட, அதே சிலையை கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா வேற சிலையை கொண்டு வந்துட்டா ரசூலுல்லாஹ் சிகிர் செய்துட்டான்னு, அப்படித்தானே? சிகிர் செய்துட்டார், சூனியக்காரர் வந்துட்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால அப்படி எல்லாமே நபியே முஹம்மது, நீங்கள் அதே சிலையை கொண்டு வர சொல்லுங்க, அவன் வணங்குற மாதிரி வணங்க சொல்லுங்க, அவன் செய்த மாதிரி செய்ய சொல்லிட்டு அவன் கேட்குற மாதிரி கேட்க சொல்லுங்க, நான் என்ன சொல்றேங்கிறது அங்கே பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த ஜின்னு சொன்னது சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல் அவன்கிட்ட கேட்குறாங்க, சொல்றாங்க. அபூஜஹிலும் அதுபோல செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். மக்கள் எல்லாம் கூட்டப்பட்டு இருக்கிறார்கள். கூட்டப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சனமை பார்த்து கேட்குறாங்க, யா சனம் மன் அனன்னு கேட்குறாங்க. சிலையே நான் யாரு? இப்ப யார் உள்ள பூந்துட்டாங்க? இந்த ஜின்னு உள்ள பூந்துருச்சு. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு அந்த சிலையிலிருந்து சப்தம் வருது. நேற்று வரைக்கும் தனக்கு சாட்சி சொன்ன சிலை, நாம வீட்டில் கொண்டு வந்து சந்தோஷப்பட்ட சிலை, இன்னைக்கு இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்கிறது. ஆச்சரியம் தாங்க முடியல இந்த அபூஜஹிலுக்கு. அபூஜஹிலுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. நேற்று வரைக்கும் எனக்கு சாட்சி சொன்னது, நேற்று வரைக்கும் எனக்கு அதாவது ஆதரவா இருந்த சிலை, இன்னைக்கு நேர் மாற்றமாக அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் ரசூல் என்றல்லவா இந்த சிலை சொல்கிறது. ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இப்போ அந்த ஷைத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? அபூஜஹில் முஹம்மது சிகிர் செய்துட்டான்னு சொல்லுவான். அப்படிதான் சொல்லுவான். எங்க நம்மளால தோற்றிட்டா ஜெயிக்க முடியலன்னா, ஒண்ணு முடியலன்னா நம்ம அப்படிதான் சொல்லுவோம், அவர் ஏதாவது செய்திருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க, அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க. அபூ குபைஸ் மலையை காட்டி அந்த குஃபார்கள் எல்லாம் சொன்னாங்க, யா முஹம்மத், நீங்க உண்மையிலே ரசூலாக இருந்தால், நீங்க உண்மையான ரசூலாக இருந்தால்
இந்த மலை அடிவாரத்திலிருந்து ஒரு மயில் வரணும், ஒரு மயில் வரணும். ஒஃபி ஃபமிஹா வரக்கத்துன், அது வாயில ஒரு வரக்கா, ஒரு சீட்டு இருக்கணும். ஒஃபீஹி மக்தூபத்தின் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் வந்து அந்த ஒட்டகத்தை கேட்டான் இல்லையா, மலையிலிருந்து ஒட்டகம் வரணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லும் இல்லையா. இவன் கேட்டான், இந்த மலையிலிருந்து மயில் வரணும், அதனுடைய வாயில ஒரு சீட்டு இருக்கணும், அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அபூஜஹல் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து கேட்டான், வாங்க எல்லாரும் வாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டு பார்க்கும், அவர் செய்கிறாராம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டான். எல்லாரும் வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹ் ரொம்ப ஆதரவோடு கேட்டாங்க, நான் கொண்டு வந்துட்டா நீ ஈமான் கொள்வியாப்பன்னு கேட்டாங்க. அதை கொண்டு வந்துட்டா நீ சொல்ற மாதிரி மயில், அதனுடைய வாயில சீட்டு, அதில் எழுதப்பட்டிருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தா நீ ஈமான் கொள்வியாப்பன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் கொள்றோம், காரியம் நடக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க, காரியம் நடக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருகரம் ஏந்தி, யா அல்லாஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூக கூட்டத்தினர்கள் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் அல்லாஹ் உன்னுடைய குதிரத்தை நீ ஒட்டகத்தின் மூலமாக வெளிப்படுத்திய அற்புதத்தை வெளிப்படுத்தினாய். இந்த குஃபார்கள் கேட்குறாங்க, ஈமான் கொள்ள வேண்டும் எனக்கு ஆசை, அப்படித்தானே, எல்லாரும் சொர்க்கம் போக வேண்டும் என்று ஒரு நினைத்த ஒரே தலைவர் ரசூலுல்லாஹ் மாத்திரந்தாங்க. அப்படித்தாங்க, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரசூலுல்லாஹ் அதையும் சொல்லுவாங்க, உலகத்தில் மாத்திரம் நான் உயர்ந்தவன் அல்ல, ஆகிரத்திலும் நான் உயர்ந்தவன். அவ்வளு ஷாஃபின் அவ்வளு முஷஃபின். சுப்ஹானல்லாஹ். பரிந்துரைப்பதற்கு அனுமதி வழங்கப்படக்கூடியவன் நான், பரிந்துரை ஏற்கப்படக்கூடியவன் முதலில் நான், பரிந்துரை செய்வதில் முதன்மையானவன் நான், கபரிலிருந்து எழுப்பப்படக்கூடியவன் முதன்மையானவன் நான், சொர்க்கத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள் முதன்மையானவன் நான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தை தட்டக்கூடியவர்களில் முதன்மையானவன் நான், சொர்க்கத்தில் நுழைவதையும் முதன்மையானவன் நான் தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை சொல்வார்களோ அங்கெல்லாம் இந்த உம்மத்தாகிய நம்மையும் சேர்த்து சொல்லுவாங்க. நாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்றாங்க, இன்னல்லாஹ் ஃபல்லலனி அலல் அம்பியா, எல்லா நபிமார்களை விட அல்லாஹ் என்னை சிறப்பாக்கினான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நிறுத்தி இருக்கணும். ஃபல்லல உம்மத்தி அலல் உமம், மற்ற ஏனைய உம்மத்தை விட என் உம்மத்து சிறந்தவங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நம்மையும் சேர்த்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். நபிமார்களை விட எல்லாம் என்னை சிறந்த நபியா அல்லாஹ் ஆக்கினான் மாத்திரமல்ல, என் உம்மத்து, எனக்காக அனுப்பப்பட்ட உம்மத்து இருக்கிறாங்களே அந்த உம்மத்தெல்லாம் சுப்ஹானல்லாஹ் ஏனைய உம்மத்தை விட சிறந்த உம்மத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ எப்படி நான் நபிமார்களை விட எல்லா படைப்பினங்களை விட முதன்மையாக சொர்க்கத்துக்கு போகுவேனோ அதுபோல எல்லா உம்மத்தை விட முதல் உம்மத்தா என் உம்மத்து தான் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்றாங்க ரசூல். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அந்தஸ்து உயர்த்திருக்கிறான் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆசைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ், எல்லோரும் சொர்க்கம் போகணும், யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஈமான் கொள்வியாப்பா? கொள்ளுவேன். அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கொஞ்ச நேரத்தில் அந்த மழையை பழக்க செய்தான். சுப்ஹானல்லாஹ். அவன் எதை கேட்டான் அதே மாதிரி வந்துச்சு. மயில கேட்டான், மயில் வந்துச்சு. என்ன இருக்குன்னு சொன்னான்? சீட்டு இருக்குன்னு சொன்னான், இருந்துச்சு. என்ன பண்ணி சொன்னான்? எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னான், எழுதப்பட்டிருந்துச்சு. கடைசியில் என்ன சொன்னான்? பார்த்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்கல்ல, பாருப்பா. காட்ட உடனே சுப்ஹானல்லாஹ் அப்போன்னு சொன்னான், சுப்ஹானல்லாஹ் ஹாதா சிஹ்ருன் அதீமுன், இது மிக பயங்கரமான சூனியம் சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போன்னு சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், எப்பா நீ ஆசைப்பட்டு கேட்ட, ஈமான் கொள்ளவும் நான் ஆசைப்பட்டேன். இதுக்கு ஃபிரௌன் சுப்ஹானல்லாஹ் மூசா நபி இருந்தாலும் அந்த ஃபிரௌன் தேவையில்லையப்பா, அந்த ஃபிரௌன் தேவையில்லை. உன் கண் முன்னாடி நான் வர வச்சேன். அல்லாஹ் எனக்கு அந்த குதிரத்தை வெளிப்படுத்தினான், அந்த ஆற்றலை வெளிப்படுத்தினான் எனக்காக வேண்டி. நீங்கள்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அந்த அடிப்படையில் வெளிப்படுத்திய பொழுதும் கூட இது பயங்கரமான சூனியம் என்று சொன்னான் அபூஜஹிலும் அவனை சுற்றி இருந்தவர்களும். எதற்கு சொல்லன்னு சொன்னா, இந்த சிலை நேற்றைய வரைக்கும் நமக்கு ஆதரவாக நமக்கு சாதகமாக பேசிய அந்த சிலை இன்றைக்கு அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் ரசூல் முஹம்மதே அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்ன பொழுது ஆச்சரியம் தாங்க முடியாம என்ன வரும்? கோபம் வரும். அப்படித்தானங்க? கடைசி என்ன வரும்? கோபம் வரும். தூக்கி போட்டு உடைச்சான். காலம் முழுக்க வணங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலை, இவனுடைய அறையில் வைக்கப்பட்ட அந்த சிலை, இவன் மாத்திரம் வணங்கக்கூடிய அந்த சிலை,
நேற்றைக்கு அலங்கரிக்கப்பட்டு சுஜூத் செய்யப்பட்டு தனக்கு சாதகமாக ஆதரவாக பேசியப்பட்ட அந்த சிலை இன்றைக்கு நேர் மாற்றமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாதகமாக பேசப்பட்ட பொழுது, இதனால் வரைக்கும் நீ என்னை ஏமாத்திட்டியான்னு கேட்டு உடைச்சான் அபூ ஜஹல். அந்த நேரத்திலும் கூட சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், எம் முஹம்மத், எனக்கு அறிவிக்கப்பட்ட முஹம்மத், அல்லாஹ்வின் நூரானியத்தான முஹம்மத், சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹுவை மக்களுக்கு மத்தியில் ஒரு இப்லீஸ் இப்படி புகுந்து இழிவுபடுத்திட்டான். விடாத புடி, ஹாதஸிஃப் ஹுத் ஹாதஸிஃப், இந்த வாழை கொண்டு போய் என்ன செய்யணுமோ செய்யுன்னு சொல்லி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்னிடத்தில் கொடுத்தார்கள். இப்படி நான் ஒரு செய்தியை சொல்லுங்கிற அடிப்படையில் தான் நான் வந்தேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அவங்க மூலமாக அனுப்பப்பட்டு அந்த ஜின் வந்து ரசூலுல்லாஹ் செய்தி சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் அத்தனை காரியம் நடைபெற்றது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டப்படும். எல்லா கட்டத்திலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த படைப்பு சுப்ஹானல்லாஹ் அற்புதமான படைப்பு. அந்த படைப்பை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம் மாத்திரமில்லை, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் சீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஸாயிஸ் குபரால் எழுதுவாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவர்கள் நெட்டையும் அல்ல குட்டையும் அல்ல, நடுத்தரமானவர்கள், நீண்ட கழுத்துடையவர்கள், கால் அழகான முறையில் சிகப்பு நிற முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும், பச்சை பாதங்களை சாக்கு கெண்டை காலில் பச்சை வைடூரியங்கள் அவர்கள் பதிக்கப்பட்டிருக்கும், ரெக்கைகளில் எல்லாம் முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த வர்ணத்தை சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி, வர்ணத்தை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனியா வந்தாங்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, வர்ண சஹாபிகள் சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருப்பார்கள், 600 ரெக்கைகளை கொண்டவர்கள். எப்படி தூக்க முடியும்? நெட்டையும் இல்லை குட்டையும் இல்லை, நடுத்தரமானவங்க, இப்படி முத்துக்கள் எல்லாம் சேர்த்து தூக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? அது ஒரு அற்புதமான படைப்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னை படைக்க உடனே நான் என் படைப்பை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன்னு சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நானே ஆச்சரியப்பட்டேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்ம இப்படி படைத்திருக்கிறானா? இவ்வளவு அழகான முறையில் முத்துக்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறதா? 600 ரெக்கைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறானா என்று ரப்புல் ஆலமீனை ஷுக்ர் செய்யும் முகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் 2 ரக்காத் அல்லாஹ்வுக்கு ஷுக்ரியாவுக்காண்டி தொழுதேன்னு சொல்றாங்க. 2 ரக்காத் தொழுதேன். ஒரு ரக்காத் எவ்வளவு தெரியுமா? 20,000 வருஷம். சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க, 20,000 வருஷம் ஒரு ரக்காத் தக்பீர் கட்டி என்னுடைய ரெக்கைகள் அல்லாஹ் என்னை படைச்சிருக்கிறான், யாரும் இது மாதிரி படைப்பு இல்லைங்கிற அடிப்படையில் ரப்புக்கு சுக்ரியா செய்யும் முகமாக நான் ஒரு 2 ரக்காத்து தொழுத. அது ஒரு ரக்காத்து 20,000 வருஷம், 2 ரக்காத்து 40,000 வருஷம் தொழுதுட்டு ரப்புட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ் இதை மாதிரி யாராவது உன்னை வணங்கி இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என் படைப்பின் ஆச்சரியத்தை கொண்டு, என் படைப்பின் அற்புதத்தை கொண்டு ஆச்சரியமாக உனக்கு சுக்ரியாவிற்காக நன்றி செலுத்தும் முகமாக நான் உன்னை வணங்கி வழிபட்டு இருக்கிறேன். 2 ரக்காத்து, ஒரு ரக்காத்து 20,000 வருஷம், சுப்ஹானல்லாஹ் 2 ரக்காத்து 40,000 வருஷம். இது மாதிரி யாராவது வணங்கி இருக்கிறாங்களா? இப்படி யாராவது வணங்குவாங்களா அப்படின்னு கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. அல்லாஹ் சொன்னான், யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். யா ஜிப்ரீல், உலகத்தில் நான் ஒரு நபியை அனுப்புவேன், ஆகிரு ஜமான், கடைசி காலத்தில் ஒரு நபியை அனுப்புவேன். அந்த நபி எனக்கு நேசமானவர், அந்த நபி எனக்கு நேசமானவர், அந்த நபி எனக்கு பிரியமானவர், அந்த நபி எனக்கு உகப்பானவர் அப்படின்னு நல்லா அறிமுகப்படுத்திட்டு, சுப்ஹானல்லாஹ், நீங்க 2 ரக்காத் 40,000 வருஷம் தொழுதுட்டு என்ன மாதிரி தொழுது உண்டா தொழுவாருங்களாம் கேட்குறீங்களே, அந்த நபிக்கு ஒரு உம்மத்தை ஏற்படுத்தும், அந்த உம்மத்து 2 ரக்காத்து தொழுவாங்க, இந்த 40 வருஷத்துக்கு ஈடாகும் சொன்னா அல்லாஹ் தஆலா. எவ்வளவு பெரிய பாக்கியம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாக்கியம். படைப்பால் சிறந்த படைப்பு, பாவம் அறியாத ஒரு படைப்பு, நன்மை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு படைப்பு, அண்ணலாருடைய தொடர்பு உண்டான ஒரு படைப்பு. அந்த படைப்பு ஆச்சரியத்தோடு வணங்கப்பட்ட அந்த 40,000 வருஷத்தினுடைய அந்த வணக்கம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் தெரியுமா? என் ஹபீபினுடைய உம்மத்து 2 ரக்காத்து தொழுதா போதும், அந்த 40,000 வருஷத்துடைய வணக்கம் ஈடாகும் சொன்னா அல்லாஹ். எவ்வளவு பேர் பாக்கியம். அப்ப அந்த நபியை புகழாம வேற யாருங்க புகழ முடியும்? ஒரு ஆள் அள்ளி கொடுத்துட்டா கொடைவள்ளல் வர்றாரு, தயாளத்தன்மையுடைய வர்றாரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஒரு ஆள் அள்ளி கொடுத்துட்டா சுப்ஹானல்லாஹ் காலம் முழுக்க புகழ்றோம். பார்க்குற நேரம்னா எஞ்சி நிற்கிறோம், பார்க்குற நேரம்னா குனிக்கிறோம், சலாம் போடுறோம், படுத்து சலாம்,
ஒரு நாள் சலாம் போடட்டும் இங்க அவ்வளோதான். என்ன திமிரில் போகிறான் பாரு, என்ன தெனாவட்டில் போகிறான் பாரு, நான் மட்டும் கொடுக்கலன்னா அப்படின்னு சொல்லுவான். காலம் முழுக்க இந்த உம்மத்தை நினைத்து கொண்டு வாழ்க்கை முழுக்குவதையும் கழித்த ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வர்ணத்தை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நான் எப்படியெல்லாம் ஜிப்ரீல் அவர்களை கண்டேன், எப்படியெல்லாம் பார்த்தேன், எந்த விதத்தில் எல்லாம் பார்த்தேன், எங்கேயெல்லாம் பார்த்தேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஹிராவில் அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அவர்களை பார்த்துட்டு அதுக்கு பிறகு காணாமல் இருந்த பொழுது கவலைக்கு மேல் கவலை கொண்டார்கள் ரசூலுல்லாஹ். கவலைக்கு மேல் கவலை கொண்டார்கள் ரசூலுல்லாஹ். சரியான கவலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி கவலைப்பட்டு நான் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் மக்காவினுடைய வீதியில் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், நான் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். எப்படி தெரியுமா? எனக்கு சப்தம் ஒலிக்கப்பட்டது, இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தலையை உயர்த்தி பாருங்கள், உங்களுடைய தலையை உயர்த்துங்கன்னு சொன்னாங்க. சப்தம் வந்துச்சு. மேல பார்த்தேன், சுப்ஹானல்லாஹ், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்மணம் கொட்டி குர்சியில் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு நாக்காலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. யாருக்கு மட்டும்தான் தெரியுது? ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான். அந்த சப்தம் யாருக்கு மட்டும்தான் கேட்டுச்சு? ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தாங்க. இதில் வேற நம்ம போன்றவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரசூலுல்லாஹ் நம்ம இப்போ சாதாரண ஆள், கண்ணாடி போட்டுட்டு கண் தெரியாதுங்க நமக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி தானே? கொஞ்ச நாள் போனால் காதும் கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் காதில் அழுக்கு சேர்ந்துட்டு வைங்களேன், காது கேட்காது. சளி பிடிச்சுன்னு வைங்களேன், தலை பாரமாக இருக்கும். இதில் வேறு நாமளும் ரசூலுல்லாஹ் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லாமா இஸ்மாயில் அக்கல் பர்சு ரஹ்மஹுல்லா, அதுபோல அப்துல் ரஹ்மான் பின் சஃபூர் ஷாஃபி ரஹ்மஹுல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணத்தை சொல்லுகின்ற பொழுது ஷமாயில் திருமிதியில் நிறைய எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலை முதல் கால் வரைக்கும் எப்படிப்பட்டது நூறானியத்துங்கிற எழுதுவாங்க. ஆனால் இந்த கிதாபில் எழுதும்போது சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய தலை முதல் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொன்றாக எழுதுவாங்க. அவருடைய கண் எப்படிப்பட்டது, காது எப்படிப்பட்டது, பல் எப்படிப்பட்டது, கரம் எப்படிப்பட்டது, தலை எப்படிப்பட்டது. உலகத்தில் யாருடைய தலைமுடியாவது பங்கு வைக்க முடியுமாங்க? இப்படி யோசிச்சு பாருங்களேன். உலகத்தில் யாருடைய தலைமுடியாவது பங்கு வைக்க முடியுமா? யார் முடிய பங்கு வச்சு போட்டுச்சு? ரசூலுல்லாஹ் முடிங்க. இப்போ நீங்களும் நானும் ஒண்ணா? ரசூலுல்லாஹ் நாமளும் ஒண்ணா? கேட்கணும்ல நாம. ரசூலுல்லாஹ் இப்படித்தான் புகழுங்கிறது எங்கெங்க இருக்கு? ஹதீஸ்ல அசத்து உஸ்தாமர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகம் புகழ்ந்தது போன்று நீ புகழாதீங்க, அப்படித்தான் அது அப்படித்தான் இருக்கு. ஆனால் அவங்க எப்படி ஆக்கிட்டாங்க சொல்லுங்களேங்க? இறைவன் ஆக்கிட்டாங்க. நாம் என்னைக்காவது இறைவன் ஆக்குவோமா? ஒருபோதும் ஆக்க மாட்டோம். எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லிட்டோமோ அப்போ அல்லாஹ் வேறு ரசூல் வேறு தான். எல்லா ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன ஆற்றலை கொடுக்கல? ஈசா எல்லா நபிமார்களை விட சிறந்த நபி என்று சொல்லக்கூடிய நாம் ஈசா நபியை விட ரசூலுல்லாஹ் கீழ் தாழ்ந்தவங்களா? ஈசா நபிக்கு அல்லாஹ் என்ன ஆற்றல் கொடுத்தான்? என்ன ஆற்றல் கொடுத்தான்? எல்லா ஆற்றலும் கொடுத்தாங்க. குர்ஆன் சொல்லும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லா ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்தான். எது வரைக்கும் தெரியுமா? உஹியில் மௌத்தா, மரணிச்சவங்கள ஹயாத்தாக்குவாங்க. வஉனப்பியுக்கும் பிமா தஅகுலூன வமா தத்தகிரூன ஃபீ புயூத்திக்கும், வீட்டில் எவ்வளோ காசு மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். நம்ம வீட்டில் எவ்வளோ பொக்கிஷத்தை மறைச்சு வச்சிருக்கிறோம், எங்கெல்லாம் வைடூரித்து வச்சிருக்கிறோம், தங்கத்தை எங்கே எப்படி மறைச்சு வச்சிருக்கோம் அதையும் சொல்லிடுவாங்க. எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினங்கள் ஒரு படைப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைச்சிருக்கிறாங்க. எது? வவ்வால். வவ்வால் அல்லாஹ் படைக்கல. யார் படைச்சா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைச்சாங்க. அதான் ஹாலிக்குக்கும் மஹ்லூக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமாங்க? அல்லாஹ்வின் படைப்புக்கும் அடியானுடைய படைப்பு வித்தியாசம் என்ன தெரியுமா? வவ்வால் சுப்ஹானல்லாஹ் ஒரு வித்தியாசமான படைப்பு. யார் படைச்சது? யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். மஹ்லூக் படைக்கப்பட்டிருக்கு. மஹ்லூக் படைச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இதுல இருந்து ஹாலிக்குக்கும் மஹ்லூக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க. அல்லாஹ் படைச்சா கரெக்டா படைப்பான். மனிதர்களுக்கு எங்கெங்க என்னென்ன உறுப்புகளை என்னென்ன எப்படி அமைக்கணுமோ, லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதன் அழகான முறையில் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்து அழகுவோடு வாழ தௌஃபீக் செய்வானாக. சங்கமிக்கவர்களே, இப்போ அதனால தான் அப்படி. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்தா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் குறைச்சிருவானா? குறைப்பானாங்க? குறைக்க மாட்டான்.
அவங்களால முடியாதா? அல் அன்வாருல் முஹம்மதியா அப்படிங்கிற கிதாபில் ஒரு செய்தியை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஈமான் கொள்ளுப்பான்னு சொல்றாங்க. அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்ன உடனே அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு மக வஃபாத் ஆயிட்டான், அவன் ஹயாத்தாகணும். மக வஃபாத் ஆயிட்டாங்க, அந்த மக ஹயாத்தாக்கணும். அரினி கபரஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அரினி கபரஹா, அந்த பெண்ணுடைய கபர் எனக்கு காட்டுமான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்தளவு எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை செய்வாங்க, எப்போ எதை செய்யணுமோ அந்த நேரத்தை செய்வாங்க. நம்மள்கிட்ட ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டுன்னு சொன்னால் எல்லாத்தையும் பயன்படுத்திடுவோம் அந்த நேரத்தில். ஆனால் ரசூல் தான் அப்படி இல்லை, எப்போ எங்கே எதை அப்படின்னு அப்படி பண்ணு. இப்போ அவர் வந்து கேட்குறாரு, என்னுடைய மகளுடைய கபரை எனக்கு என்ன செய்யணும், என் பிள்ளைய ஹயாத்தாக்கி தரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ரசூல் சொன்னது அருணிய கபரஹா, அந்த அம்மாவுடைய கபரை எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னாங்க. கூட்டு போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் விட்டு, யா ஃபுலானா, யா ஃபுலானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அந்த கபரை பார்த்து, நீ வெளியே வாமான்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வெளியே வருது, அந்த அம்மா வெளியே வருது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ உலகத்தில் வந்து வாழ்வதை பிரியப்படுகிறாயா அல்லது அங்கேயே ஆலம பர்ஸக்குக்கே போகிறாயான்னு கேட்குறாங்க. எப்படி கேள்வி பாருங்க, ஹயாத்தாக்கி விட்டுறலாம். இப்போ அந்த அம்மாவுடைய இख्तियाரை கேட்குறாங்க, நீ வந்து வாழ்றது பிரியப்படுறியா அல்லது அங்கேயே போறியா? அப்போ அந்த அம்மா சொல்லுது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே முஹம்மதே, நான் வாழ்வது இதை விட, இந்த துன்யா விட அந்த ஆலம பர்ஸக் எனக்கு அல்லாஹு தாலா ஹைரானதாக ஆக்கி தந்திருக்கிறான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதாக அல் அன்வாருல் முஹம்மதியா அப்படிங்கிற கிதாபில் இந்த செய்தியை சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுன்னு சொன்னால், எல்லா ஆற்றலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எல்லா நபிமார்கள் எப்படி சிறப்பாக்கினான், நபிமார்களை விட சிறப்பாக்கினானோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக்கினான். என்னென்ன நபிமார்களுக்கு ஆற்றலை கொடுத்தானோ அது எல்லாம் விட தாண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் எந்த நபிமார்களுக்கும் காட்டாத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, வெளிப்படுத்தாத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹுக்கு மாத்திரம் அல்லாஹ் அப்படி காட்டின வானவர் கோமான. அப்ப சொல்றாங்க, நான் மக்காவின் வீதியில் நடந்து போகின்ற பொழுதோ நான் கவலையோடு இருந்தேன். கார ஹிராவிலை பார்த்துவிட்டு மீண்டும் சந்திக்காத நிலையில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சந்திக்காத நிலையில பார்க்கும் பொழுது நான் அப்படி திடீர்னு சப்தம் ஏற்பட்டுச்சு. வானத்தை நோக்கி பார்த்த, சுப்ஹானல்லாஹ், சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடுல வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில அந்த ஆற்றல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே சொல்லுவாங்க, ஃபரஃபஅ ரஅஸி, என் தலையை உயர்த்தி பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குர்சியின் மேல் நாக்கான் மீது அமர்ந்திருக்கிறார்கள். அந்த 600 ரெக்கையை கொண்டு, அதுவும் நாக்காலியில, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில எப்படி இருந்திருக்கும்? அப்ப அந்த கண் வேற தானே, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட அந்த காட்சியெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை எல்லாம் ஒரு நாள் சஹாபிகள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படியெல்லாம் கண்டேன், இப்படியெல்லாம் இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் இருந்தார்கள், இப்படியெல்லாம் பார்த்தேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்ணனையை சொல்லும் பொழுது, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு தனியா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், மகன் தானே, சின்னப்பா மகன், யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அழகா சொல்றீங்க, அந்த ஜிப்ரீலை நான் பார்க்கணும். யார் கேட்குறா? சின்னப்பா கேட்குறா. உதாரணமா பெரியப்பா சின்னப்பா, நான் பார்க்கணும். ரசூல் சொன்னாங்க, அதெல்லாம் முடியாதுங்க வாப்பா, தகுதி இல்லாத, நம்ம சொல்ல முடியாது, தகுதி இல்லாதெல்லாம் ஏன்பா கேட்குற, உன் தகுதிக்கு என்ன அதை கேளு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு எவ்வளோ சொல்றாங்க. இல்லை நான் பார்க்கணும் அப்படின்னு வாப்பா அடம் பிடிக்கிறாங்க. இப்போ வாப்பான்னு சொல்லிட்டு இதில் பஞ்சவொன்னே பாரு, அசத்தை பாரு, நாகுல் இருந்துட்டு சின்னப்பா வாப்பான்னு சொல்கிறான்னு சொல்லிடுவான். நம்ம ஆளு யாரா பார்த்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம அதாவது பொதுவாகவே வாப்பா பெரியாப்பா சின்னப்பா எல்லாம் ஒரே ஷானு தானே, ஆனால் பெத்த வாப்பா என்பது வேற. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அபூ தாலிப், அதாவது இவங்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இல்லை மகனை நான் பார்த்தே ஆகணும். இல்லை வாப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரபியில் வந்து அபூக்கும் வாலிதுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ அதெல்லாம் நம்ம கொண்டு போய் தேவையில்லை. இப்போ சொன்னவன அப்படியா, சரி வாப்பெல்லாம் கேட்குறாரு, ஒரு மகன் வந்து அடம் பிடிச்சா வேற, போடா நீ அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ வாப்பா கேட்குறாங்க, சரி வாப்பா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க சொல்லிட்டு அல்லாம இமாம் சூத் ரஹ்மத்துல்லாஹி ஹஸாயிஸுல் குப்ரால் எழுதுறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு ஓரத்தில் கஅபாவின் அருகாமையில் உட்கார சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்தில் இங்கதான் யோசிக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, எவ்வளவுதான் ஒரு பாச பிரிவாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில்
நீ கூப்பிட்டேன்னு வந்துடணுமோ அப்படி கேட்போம்ல. நீ கூப்பிட்டோன்னு வந்துடணுமா? எப்பா என் சூழ்நிலை தெரியாம நீ பேசுற, என் சூழ்நிலை தெரியாம நீ கூப்பிடுற, அப்படித்தானே? ஒரு போன்ல கூப்பிட்டா வந்துருப்பா உடனே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டான்னு வைங்களேன், கொஞ்சம் இருப்பா ஏன்பா அவசரப்படுறா, இல்லப்பா ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கிறேன்பா, அப்படிதானங்க? ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கிறேன், சீக்கிரம் வா, கொஞ்சம் பொறு, அவரு தேவைன்னா இருக்கட்டும், அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தந்தையினுடைய அந்த வற்புறுத்தலை இணங்கி சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வர வைக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வர வைப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை வர வைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய முழுமையான தோற்றத்தில் எப்படி சஹாபாக்களிடத்தில் தன்னுடைய முழுமை தோற்றத்தை சொன்னார்களோ அந்த முழுமையான தோற்றத்தை தாங்கள் எப்படி கண்டார்களோ அந்த முழுமையான தோற்றத்தில், இது அப்படி அல்ல குர்சியில உட்காரல்ல, அந்த முழுமையான தோற்றத்தை வெளி தோற்றமாக அவர்கள் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ப வாப்பாட்ட சொல்றாங்க, வாப்பா இப்ப பாருங்க, ஃபரஃபஅ ரஸக், உங்க தலையை ஒசத்தி பாருங்கன்னு சொன்னாங்க. உங்க தலையை ஒசத்தி பாருங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி ஒசத்தி தான் பார்த்தாங்க, ஒரு நொடியில மயக்க முற்றி கீழே விழுந்துட்டாங்க. முடியுமா? எங்க அந்த 100 வேற இந்த 100 வேற, இது மனித சமூகம், அப்படிதானங்க? ஒளிய பார்க்க முடியும், இவரே ஒளி தானங்க ரசூல் தான். அந்த தோற்றத்தை காண்பிக்கப்பட்ட உடனே சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு மயக்க முற்றி கீழே விழுந்துட்டாங்க. இது அப்படியே நிக்கட்டும், ஒரு செய்தியை சொல்றேன். அபு யூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு யூசுப் பிஸ்தாமி யாருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு செய்தியை காக்க சொன்னாங்க அன்னைக்கு காலையில, சலவாத்தும் திக்ரும் இணைக்கப்பட்டு ஓதப்பட்டு கொண்டிருக்கு, அல்லாஹு தஆலா அதை மக்பூலாக்கி தந்தல்வானாக. அப்போ கூட நான் ஹஸரத்து கேட்டேன், ஏங்க சலவாத்து ரசூலுல்லாஹ்வுடைய பேர் மாசத்துல சலவாத்து மட்டும் போதுமே, ஏன் திக்ர் அப்படின்னு கேட்டேன். இல்லை சத்து இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லி அண்ணன் காரணத்தை சொல்லிட்டாங்க வைங்களேன். இப்போ அதனால ஒரு வழியும் சேர்த்து சொல்றதுக்கான இந்த செய்தியை சொல்றேன். அபு யூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்க்கறதுக்காண்டி ஒரு ஷேகிட்ட ஒரு முரீது கேட்கிறாரு. ஒரு ஷேகிட்ட ஒரு முரீது கேட்கிறாரு, வாங்க உங்க ஷேகை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அபு யூசுப் பிஸ்தாமி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஷேக் தான் மான முரீது சொல்றாங்க, எப்பாங்க வா, அவங்கள பார்க்குறவனுக்கு உனக்கு தகுதி இல்லை, உங்களை பார்க்குற வரைக்கும் பார்க்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லைப்பா, வேண்டாம்ப்பா, இந்த இதெல்லாம் வேண்டாம், இந்த விளையாட்டு வம்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு சொல்றாங்க. இந்த ஷேக் தான் முரீதுட்ட இல்லை அபு யூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி உங்களை பார்த்தே ஆகணும், இது அல்லாம இஸ்மாயில் ஹக் பர்சு ரஹ்மத்துல்லாஹ் ரூஹுல் பயான் இந்த செய்தி எழுதுறாங்க, இல்லை பார்த்தே ஆகணும். அப்படியா, சரியா உன் வற்புறுத்தல கேட்கா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேக் தான் முரீதை கூப்பிட்டு அபு யூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. வீட்டை போய் தட்டினாங்க, வீட்டை இல்லை, வெளியே போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. வெளியே வந்துட்டாங்க ஷேகும் முரீதும். வெளியே வந்தால் கொஞ்சம் தூரத்தில் அபு யூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்துட்டு இருக்கிறாங்க. எதில் வர்றாங்கன்னா சிங்கத்தில் வர்றாங்க. எதில் வர்றாங்க? சிங்கத்தில் வர்றாங்க. அப்படி சிங்கத்தில் வரும்போது கிட்ட வராங்க, கையில் சாட்டை, கையில் அப்படி தானேங்க பொதுவாக மாடை இருந்தால் சாட்டை இருக்கும். இப்போ இன்னைக்கு மாணவனையும் அடிக்க முடியல, கம்ப வச்சுக்கிட்டு திட்டவும் முடியல, பேசவும் முடியல, நேராக வீட்டில் போய் சொல்லி கொடுத்தாலும் கடைசியில் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கையில் சாட்டையோடி வர்றாங்க அபு யூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி சிங்கத்தில். கிட்ட மாணவர் உஸ்தாது நெருங்குறாங்க. கிட்ட நெருங்கின உடனே சுப்ஹானல்லாஹ் மாணவர் மயங்கி கீழே விழுந்துட்டார். ஷேக் பார்த்தாங்க, ஏன்டா தேவையில்லாம பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வந்து ஏன்டா விழுந்துட்ட, அப்படி நம்ம பண்ணல அப்படின்னு சொல்லுவோம், தேவையில்லாம வந்து விழுந்துட்டான் பாரு. ஏன்னா சுப்ஹானல்லாஹ் அவர் கிட்ட வந்த உடனே சிங்கம் கையில் வச்சுக்க சாட்டை, அது சாட்டை இல்லை, பாம்பு கையில் வச்சிருக்கிறாங்க. என்ன கையில் வச்சிருந்தாங்க? ஆமா, பாம்பை பிடிக்கிறாங்க. எங்க பிடிப்போம் நம்ம? வாழை தான் பிடிப்போம், அப்படித்தானே வாழை பிடிப்போம். கொஞ்சம் அந்த இதை எடுக்கிறதுக்காண்டி தலையை பிடிச்சி அந்த இது இப்போ விடுவாங்க. இவங்க தலையை பிடிச்சிருக்கிறாங்க, கீழே சாட்டை அப்படி தானே இருங்க, சாட்டை கீழே சுருக்கமாக தானே இருக்கும், இவங்க தலையை பிடிச்சிருக்கிறாங்க. அவன் வந்தவன் பாம்பு விழுந்துட்டான். அவன் பாம்புன்னு சொல்லவே இல்லை, பார்த்தா விழுந்துட்டான். ஆனால் இந்த ஷேகுக்கு தெரியுது நம்ம ஷேகு கையில் வச்சிருக்கிறது பாம்புன்னு தெரியுது. அவன் வாயாலும் சொல்ல முடியல, கீழே விழுந்துட்டான். அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு தேவையா, அவனுக்கு பார்ப்பதற்கு தகுதி இல்லாத, அப்படி அது சொல்ல வந்தேன். அபு யூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களாம், ஏங்க தகுதி இல்லாதெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்படித்தானே கேட்பாங்க. சொன்னாங்க அபு யூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், பார்ப்பதற்கு தகுதி வேணும், பார்ப்பதற்கு அந்த திடகாத்திரம் வேணும், இப்படி கூப்பிட்டு வந்துட்டீங்களேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு தட்டி விட்டு எந்திர வாடா பூண்டா, தேவையில்லாமலாம் கூப்பிட்டு வந்து ஏன்டா அந்த அப்படிங்கிற சொன்னாங்களாம். இப்போ சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தோற்றத்தை பார்ப்பதற்கு என்ன முடியல,
அந்த நூறானியத்தை பார்க்க ஹம்சா ரலியல்லாஹு முடியல, கீழே விழுந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீனா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்தாங்களே, ஏமாப்பா இது வம்பு அப்படித்தானே கேட்போம். நான் தான் முடியாது வேண்டான்னு சொன்ன கேட்டீங்களா, ஏமாப்பா இந்த வம்பு அப்படின்னு சீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய மயக்கம் தெரிஞ்சது. சுப்ஹானல்லாஹ், வாப்பா கேட்டீங்களா? அப்போ கேட்டாங்களா ரசூலுல்லாஹ், நான் தான் பார்க்க தகுதி இல்லை, பார்க்க முடியாதுன்னு சொன்ன கேட்டீங்களா வாப்பா அப்படின்னு சொல்லி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா. சங்கியமிக்கவர்கள், எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த மாதிரி உண்டான ஒரு நூறானியத்தை நூறானியத்தோடு அல்லாஹ் தொடர்பாக்கினான். அந்த நூறோடு டச் ஆச்சு. எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் யாருக்கும் காட்டல. கஅபாவின் அருகாமையிலே சீதனா முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் ஒரு ஆளோடு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசி நெருக்கமா பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? காதோடு காதா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த காதுல ரகசியம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ரகசியமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வழியா ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. ஆஹா, காதோடு காத ஒரு ஆள் பேசிட்டு இருக்கிறாங்களே, சரி நம்ம ஏன் இடையூறா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாரிஸா ரலியல்லாஹு போயிட்டாங்க. போயிட்டு திரும்ப வரும்போது ரசூலுல்லாஹ் மட்டும் நிற்கிறாங்க. அப்ப ஹாரிஸா ரலியல்லாஹு கிட்ட வந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். வலைக்கும் ஸலாம். யா ரசூலல்லாஹ், உங்க கூட ஒரு ஆள் பேசிட்டு இருந்தார்ல அப்படின்னு இவங்க கேட்டாங்க. ஹாரிஸா ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்க கூட ஒரு ஆள் பேசிட்டு இருந்தார்ல? ஆமா பேசிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாங்க. ஹல் ரஅய்த யா ஹாரிஸா, நீ பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாம் யா ரசூலல்லாஹ் பார்த்தேன். ரொம்ப ஒட்டி பேசிட்டு இருந்தீங்க. அதாவது சில கட்டத்துல இருந்து தெரியுங்கிறதுக்கான சொல்ல வரேன். நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, புகாரில் ஹதீஸ் வரும் இல்லையா, சஹாபிகள்லாம் இருந்தாங்க, அழகான ஒரு தோற்றத்தில் உள்ளே வந்தார். அப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் ஈமான் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபிகள் வரும் இல்லையா, மனித தோற்றத்தில் வந்தாங்க. அதல்ல, இப்ப அவங்க மட்டும் பார்க்கறாங்க ஹாரிஸா ரலியல்லாஹு. ஒரு கட்டத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு வரும்போது இப்னு அப்பாஸ்க்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னு ஒரு ஹதீஸ் வரும். இப்னு அப்பாஸ் மட்டும் பார்க்கறாங்க, வாப்பா பார்க்கல, மகனார் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அப்பதான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவனுக்கு இல்மில் பரக்கத் செய்வானாக. இப்னு அப்பாஸ்க்கு சொன்ன வார்த்தை, நீ பாத்தியாமா, என்கிட்ட ஆள் இருந்தது பாத்தியா? ஆமா, ஓஹோ ஜிப்ரீல் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். வாப்பா பார்க்கல, மகனார் பார்த்தாங்க. மகனார் பார்த்ததால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய துஆவை கொடுத்தாங்க, அல்லாஹ் அவனுக்கு இல்மில் பரக்கத் செய்வானாகன்னு சொன்னாங்க. இப்ப ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோடு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா நான் பார்த்தேன், ஏன் போட்டு சலாம் சொல்லி நான் போயிட்டேன், அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க யாருன்னு கேட்டாங்க ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஜிப்ரீல் அப்படின்னு சொன்னாங்க. ஜிப்ரீலா? அல்லாஹு அக்பர், ஜிப்ரீல்ட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஆமான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன பேசுனீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த ஹாரிஸா போறாரு, சலாம் சொல்லாம போறாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹாரிஸா போறாரு, சலாம் சொல்லாம போறாரு, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்தா நம்ம சலாம் சொன்னா அவங்க சந்தோஷம், பதில் சொல்லிட்டா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சலாத்தையும் மதிச்சு பதில் சொல்லிக்கிறார் பாரு, அப்படிதான் நினைப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னா போயிட்டோமே, அல்லாஹ் அக்பர். அவங்க சலாம், நீங்க அபு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சலாம் சொல்லியிருந்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாமுக்கு பதில் சொல்லிருக்கலாம், உங்க சலாத்துக்கு பதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பதில் சலாமை விட்டுருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் விட்டுட்டோமே அப்படின்னு ஹாரிஸா ரலியல்லாஹு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க வேற? நான் சலாம் சொல்லாம போயிட்டேன். அப்படி என்ன பேசுனாங்க? உங்களை பத்தி தான் பேசுனாங்கன்னு சொன்னாங்க. என்ன பத்தியா? ஆமா. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன பத்தியா பேசுனாங்க? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஹாரிஸா ரலியல்லாஹு என்ன பத்தி பேசுனாங்களா? ஆமா, உங்களை பத்தி தான் பேசுனாங்க. என்ன சொன்னாங்க? நாளைக்கு கியாமத் நாளையில சில பேர்கள் கேள்விகளுக்கு இல்லாம சுவனம் செல்வார்கள், அதில் ஒரு ஆள் ஹாரிஸான்னு சொன்னாங்க. அதில் ஒரு ஆள் ஹாரிஸா. எங்க சலாம் சொல்லாம போயிட்டோம், சலாமுக்கு பதில், சலாம் சொல்லியிருந்தா பதில் கிடைச்சிருக்கும், ஆனா பதில் கிடைக்காம விட்டுட்டு வருத்தத்தோடு இருக்கும்போது என்னை பத்தி தான் பேசுனாங்க. 70,000 பேர்கள், 70 குடும்பங்கள், ஹதீஸ் வருது, 70 குடும்பங்கள் குடும்பத்தோடு சுவனம் செல்வார்கள். அல்லாஹ் தய்ய குடும்பமே சேர்த்தல்வானாங்க. 70 குடும்பங்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் செல்லும், அதில் ஒரு குடும்பம் ஹாரிஸா குடும்பம் சொன்னாங்க. உங்களை பத்தி தான் சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா குடும்பங்கிற போது பாப்பா, உம்மா, மனைவி, சொல்லுங்க, மனைவி, மக்கள், நம்ம பிள்ளை, அல்லாஹ் நம்முடைய மனைவி மக்களோடு சுவன நசீபாக்கி தந்தல்வானா. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், உதுகுலுல் ஜன்னத் அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். சொர்க்கவாசிகளை சுவர்க்கத்தில் நுழைகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லும் வார்த்தை,
உதுகுலுல் ஜன்னா அன்தும் வஅஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். நல்ல மனைவியோடு கணவன் அழகான முறையில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மறுமையிலும் சொல்லும் வார்த்தை, எப்பா உன் மனைவியின் கரம் பிடிச்சு சொர்க்கத்துக்கு போன்னு அல்லாஹ் சொல்லுவான். அத்தகைய கூட்டத்தில் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல்வானா. இவங்க குடும்பத்தோடு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா உம்மா மனைவி மக்கள் குடும்பத்தோடு போவாங்கன்னு உங்களை பற்றி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல வரும். ஒரு போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் தாக்கும் போது இவங்க தாக்க விடாமல் இவங்க கேடயமா நின்னாங்க. ஹாரிஸ் அந்த ஒரு சஹாபி நின்னாங்க. அதனால அந்த லிஸ்ட்ல இவங்களும் ஒரு ஆளு அப்படின்னு ஹதீஸ்ல வரும். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, சையதுனா ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த ஆள் இணைந்து ஒட்டி உறவாடி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு மாத்திரம் தெரிந்தது ஒரு மனிதர் என்று தோற்றம். அசல் தோற்றத்தில் வரல, வேற தோற்றம். ரசூல் ஸல்லல்லாஹு அடிக்கடி சொல்லுவாங்க, தஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு தோற்றத்தில் வருவார்கள். நான் அந்த தோற்றத்தை நிறைய வாட்டி பார்த்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படி ஏராளமான விஷயத்தில் சீதனா வல்லல் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் 2 பேருக்கு அவ்வளவு பெரிய நெருங்கிய தொடர்பு என்பது சந்தேகமில்லை. எல்லா கட்டத்திலும் எல்லா நேரத்திலும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்தின் போதும் கூட ரசூலுல்லாஹ் கூடயே இருந்தாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் கூடயே இருந்தாங்க இல்லையா? சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போயிட்டாங்க. சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போயிட்டாங்க. நமக்கெல்லாம் வருஷம் வருஷம் அந்த மேராஜில் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் போனாங்க இல்லையா? ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகல? என்ன ஹுசைனா ஜிப்ரீல் எரிஞ்சிருவாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் கூட போகல? இதுவரைக்கும் கூட இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது இப்படி, இது அப்படி, இது இப்படி எல்லாவற்றையும் காட்டி கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அறிமுகம் இல்லாத உலகம் அல்லவா அந்த உலகம், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். இருந்தாலும் எல்லாவற்றையும் காட்டி கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க இல்லையா? அந்த நேரத்திலும் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போகல. ஆனா இந்த நூறு அந்த நூறுட்ட போகும்போது அதுக்கு மட்டும்தான் தகுதி. விளங்கிட்டீங்களா? இந்த நூறு அந்த நூரை சந்திக்கும் போது அதனால தாங்க ரஃப் ரஃப் என்ற அந்த விரிப்பு வந்துச்சுங்க. அது வரைக்கும் கூட்டு போனாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கூட்டு போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதோடு நின்னுட்டாங்க. இதுக்கு அடிக்கு மேல அடி எடுத்து வச்சா நான் அவ்வளவுதான். அப்ப அந்த தொகுதி எங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டாங்க. நீங்க தான் போன யார சூழல்லா. அப்பவும் கூட தன்னோடு எல்லா நேரத்திலும் ஒத்துழைப்பாக உறுதுணையாக அரவணைப்பாக ஒரு அரசருக்கு ஒரு மந்திரி எப்படி துணையாக இருப்பாரோ அதுபோடு இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் அல்லாஹ்ட்ட பேச போறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. யாருங்க கேட்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனசு தாங்காது. ஒரு மனிதன் 2 கட்டத்தில் மறந்துடுவான். 2 கட்டத்தில் மறந்துடுவாங்க. சந்தோஷமான நேரத்திலும் துக்கமான நேரத்திலும். ஆனால் அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் அந்த நேரத்திலும் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் நான் சந்திக்க போறேன் ரப்ப, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யா முஹம்மத், அல்லாஹ்வின் ரசூலே, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், அதை மட்டும் மறந்துடாதீங்க. எல்லா கட்டத்திலும் உறுதுணையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஜிப்ரீல்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது அந்த ஜிப்ரீல் வச்ச கோரிக்கை என்ன தெரியுமாங்க? உங்க உம்மத்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்குகின்ற பொழுது அவர்களின் பாதம் என் ரெக்கையில் பட வேண்டும் என்றுதான். நான் கொண்டு விடுறேன்னு சொன்னாங்க. இதை மட்டும் கேட்டுவாங்க. சங்கேமிக்கவர்களே, ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறுதுணையாக இருந்தவர்கள் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம். எந்த இடத்திலும் விட்டு வைக்கல. கடைசி நேரத்திலும் கூட எல்லாவற்றிற்கும் அறிமுகம் செய்யப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் கடைசி இந்த உம்மத்தினுடைய பாதம் அதனுடைய ரெக்கைகளை பட வேண்டும் என்று அந்த அண்ணல் பெருமானிடத்தில் ரப்பிடத்தில் அனுமதி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்ன எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் இஸ்மாயில் கல்மஸ் ரஹ்மத்துல்லாஹி ரூஹுல் பயான் இந்த செய்தி எழுதுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் என்று எழுதுவார்கள்.
எனவே வானவர் கோமான் அவர்களுக்கும் வல்லல் நபிக்கும் நெருங்கிய தொடர்புண்டு எல்லா விதத்திலும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நூறானியத்தை பிரியப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ தௌஃபீக் செய்வானாக. இதற்காக வேண்டி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணம் செய்கிறார்களோ, அர்ப்பணிக்கிறார்களோ, பணத்தால், குணத்தால், அரவணைப்பால், அன்பால், நேர்ச்சி செய்வதன் மூலமாக, மௌலிது ஷரீஃபில் உட்காருவதன் மூலமாக எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, வட்டார ஜமாத்துல் உலமாவும் சேர்ந்திருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில. இந்த நிர்வாகத்தோடு வட்டார அதாவது அக்னியாக்கள் தானே, செல்வந்தர்களோடு நாங்கள் சேர்ந்தாகணும். அப்படிதானே சத்து. இப்போ நாங்கள் ஒரு காரியம் நடத்துன்னு சொன்னால், உலமாக்கள் ஒரு காரியம் நடத்துன்னு சொன்னால் நாங்கள் யாரை நாடுவோம்? ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கியாமத்து நாளையில் உங்களை அல்லாஹ்விடத்தில் அறிமுகம் செய்யும் முகமாக, யா அல்லாஹ், நாங்கள் இல்மை கற்பதற்கும் இந்த நிலைக்கு வருவதற்கும் நாங்கள் விட்டு கொடுப்போம். ஹதீஸ்ல வரும், ரூஹுல் பயான்ல இந்த செய்தியை சொல்றாங்க. 4 பேர்கள் அல்லாஹுக்கு முன்னாடி நிறுத்தப்படுவார்கள், 4 கூட்டத்தினர்கள். அது கடைசி கூட்டமாக உலமாக்களாகிய இல்மை தேடியவர்கள் சொல்வார்கள், இறைவா, நாங்கள் இல்மை கற்பதற்காக வேண்டி எங்களுக்கு ஒத்துழைத்த இந்த தனவந்தர்களை முதலில் சுவனம் அனுப்பு என்று சொல்வார்கள். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களோடு உங்களோடும் இணைக்கப்பட்ட இந்த நிர்வாகத்திற்கும், சுப்ஹானல்லாஹ், இந்த சின்ன பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும், சுன்னத் வல் ஜமாத் முபீன் சுன்னத் வல் ஜமாத் அந்த சுன்னத் வல் ஜமாத் இந்த அவங்க நிர்வாகிகளுக்கும், பொள்ளாச்சி ஜமாத் உலமா சபையிற்கும் எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோரையும் நபியின் நேசத்தோடு வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. காலம் முழுக்க நபியின் பிரியத்தோடும் அன்போடும் நேசத்தோடும் வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.